அனுரவுடன் யாழ்ப்பாணம் வந்த 3 விமானங்கள். பரப்பப்பட்ட பொய்ச் செய்தியால் அனுரவுக்கு வந்த சிக்கல். வெளியான முழு விவரம். மகிந்தவுக்கு வீடு கட்ட நாட்டு மக்களிடம் கோரப்படும் ₹1. மகிந்தவின் ஆதரவாளர்கள் எடுத்த அதிரடி முடிவு. வைரலாகும் சம்பவம். வேறு வீடு தருகிறேன், உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுங்கள். வேறு வழியின்றி அனுர எடுத்த இறுதி முடிவு. சர்ச்சையை கிளப்பிய வாகன இறக்குமதிக்கான புதிய விதி. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஜாலில் பலரின் கவனத்தையும் ஈர்த்த மாட்டு வண்டி பவனி. சென்ட் ஜோன்ஸ் பழைய மாணவர்களின் செயல். யாழ் வீதிகளில் வலம் வந்த பண்பாடு. நாட்டிற்கு வரவுள்ள புதிய வாகனங்கள். பாவித்த வாகனங்களின் விலையில் மாற்றம். வாகன இறக்குமதியால் மாறும் விலைகள். அரசாங்கத்தை எடுத்தது கொடுத்துவிட்டு செல்வதற்காக அல்ல, நாம் சாதிப்போம் அடித்து கூறுகிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இலங்கை வந்தார் பிரபல KGF நடிகர். விமான நிலையத்தில் பெரும் வரவேற்பு. அரச ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. அனுர தரப்பிலிருந்து கிடைத்த தகவல். கனடாவில் இலங்கை தமிழனின் நகைக்கடைக்குள் கொள்ளையர்கள் புகுந்து தாக்கும் காட்சிகள். வெளிவந்த பரபரப்பு காட்சி தொகுப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தின் பொழுது இலங்கை விமானப்படையின் 3 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு இன்று பிற்பகல் ஒரு விளக்கத்தை வெளியிட்டது. அதன்படி கடந்த 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்துக்காக ஜனாதிபதி இலங்கை விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தியானது முற்றிலும் தவறானது என்றும் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்திற்கு இலங்கை விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தன்னுடைய அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. மகிந்தவுக்கு தகுந்த வீட்டினை கட்டிக் கொடுக்க நாட்டு மக்கள் தயார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். மகிந்த ராஜபக்சவை இந்த வீட்டில் இருந்து வெளியில் அனுப்பினால் நாட்டு மக்களிடம் ஒவ்வொரு ரூபாயாக வாங்கியேனும் நாங்கள் நாட்டை காத்த தலைவர் மகிந்தவுக்கு வீடொன்றை கட்டி கொடுப்போம் என அவர் குறிப்பிட்டார். நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்சவின் விஜயராமையில் உள்ள இல்லத்திற்கு சென்று திரும்பும் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததிலேயே ரோஹித அபேகுணவர்தன இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் மகிந்தவின் நலன் விசாரிக்க வந்ததாகவும் மகிந்த ராஜபக்ஷ என்பது ஒரு பெயர் அல்ல, ஒரு நாமம் எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் நாம் அச்சமடைய தேவையில்லை. குற்றம் இழைத்திருந்தால் தண்டனை வழங்குவதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் அரசியல் குரோதங்களுடன் அரசியல் எதிர்த்தரப்பினரை நடத்திய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் குறைவானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஏதோ ஒரு வகையில் மகிந்த ராஜபக்சவிடம் அரசியல் ரீதியில் பழிவாங்க முயற்சிக்கும் போது அதை அரசியல் அநாகரிகமாகவே நான் பார்க்கிறேன் என ரோஹித அபேகுணவர்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தற்போது பயன்படுத்தி வரும் பெரிய உத்தியோகபூர்வ இல்லத்தை வெளியேற வேண்டும் என்றும் மகிந்தவுக்கு வாழ வீடொன்று இல்லை என்றால் அவருக்கு வேறு பொருத்தமான வீடொன்றை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கல்கமுவ பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் அரசியல்வாதியின் திருட்டை வீண் விரயத்தை நிறுத்தச் சொல்லப்பட்டது. நாங்கள் அதை செய்தோம். எவ்வளவு வீண் விரயங்கள் நிறுத்தப்பட்டன. என்னுடைய பட்ஜெட் 50% குறைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் அளித்து இந்த வருடம் அதையும் காப்பாற்றுகிறேன். நாங்கள் வீணாக்குவது இல்லை. முன்னாள் ஜனாதிபதிகளிடம் தியாகங்களை செய்ய சொன்னோம். நீங்கள் குடியிருக்கும் வீடு மிகப்பெரியது, 3500 சதுர அடி என்று நாங்கள் சொன்னோம். வீடுகள் வயல்வெளியை போல இருக்கிறது. 2 பேர் மாத்திரம் வசிக்கும் போது வெறிச்சோடியது போல் இருக்கும் என்றும் ஜனாதிபதி கூறினார். கடந்த காலங்களில் புதுப்பித்தல் பணிகளுக்காக 470 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. அது மிக கனமானது மற்றும் மிக பெரியது என்று நாங்கள் சொன்னோம். பின்னர் அவர்கள் என்னை வெளியேற்றி என்னை பழிவாங்க முயற்சிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. பொதுப்பணத்தை வீணாக்காதீர்கள். எனவே தயவு செய்து வீட்டை கொடுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். உங்களுக்கு தங்க இடமில்லை என்றால் உங்கள் இருவருக்கும் வசதியான ஒரு வீட்டை நான் தருகிறேன். ஜனாதிபதி பதவிக்காலம் முழுவதும் 10 ஆண்டுகள் சம்பளம் வங்கி கணக்கில் டிபாசிட் செய்யப்பட்டது. அந்த பணம் அவருக்கு வருவது கூட தெரியாது. அவரின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் இந்த பணத்தை களவாடினார். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய மகனுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் வந்த சம்பளம் குறித்து தெரியாதா? சம்பளத்தை பற்றி மறந்துவிட்டேன் என்கிறார். எவ்வளவு செல்வம் இவர்களிடம் இருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அதனால் தான் சம்பள பணம் குறித்து கரிசனையே இல்லாமல் இருக்கிறார்கள் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வர்த்தமானி அறிவிப்பில் அண்மையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விதியை சுட்டிக்காட்டி வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர்.
குறித்த விதியானது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தேதிக்கு 3 ஆண்டுகள் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் உற்பத்தியாளர்கள் பொதுவாக உற்பத்தி ஆண்டை மாத்திரமே குறிப்பிடும் அதேவேளை அவர்கள் உற்பத்தி செய்த சரியான தேதியை குறிப்பிடுவதில்லை. எனவே இது இறக்குமதி செய்யப்படும் போதான பேச்சுவார்த்தையை கடினமாக்குவதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் குறித்த விதியில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் மரபுரிமைகளையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் மாட்டு வண்டி பவனியொன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர் ஒன்று கூடலின் போது 2010ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களின் ஏற்பாட்டில் இந்த மாட்டு வண்டி பவனி முன்னெடுக்கப்பட்டது. பவனியில் ஈடுபட்டோர் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீதிகளை சுற்றி பவனியாக வலம் வந்த போது வீதியில் சென்ற மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு உற்சாகமூட்டுவதை அவதானிக்க முடிந்தது. தமிழர்களின் பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பழைய மாணவர்களை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் புதிய வாகனங்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டவுடன் பாவித்த வாகனங்களின் விலை 10 முதல் 15% வரை குறைவடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ள அதேவேளை ஏனைய வாகனங்களின் விலைகள் குறைவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 வருடங்கள் பழமையான ஜீப் மற்றும் கார், 4 வருடங்கள் பழமையான வேன் மற்றும் 5 வருடங்கள் பழமையான பேருந்து மற்றும் லொரிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தை எடுத்தது கொடுத்துவிட்டு செல்வதற்காக அல்ல என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். பிப்ரவரி மாதம் நல்ல மாதமாக அமையும் என தெரிவித்த ஜனாதிபதி பிப்ரவரி மாதம் துரதிர்ஷ்டவசமாக காணப்படக்கூடியவர்களும் இருப்பதாக குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் வழக்குகளை விசாரிக்க எனக்கு அதிகாரம் இல்லை. ரிமாண்ட் செய்யப்படுவது குற்றவாளி அல்ல என்று ரிமாண்ட் செய்துவிட்டு நாளை வெளியே வரலாம். ரிமாண்டில் உள்ளவர்களை கவனிக்க வேண்டாம். இந்த பிப்ரவரி ஒரு மங்களகரமான மாதமாக இருக்கட்டும். குறைவான நாட்கள் கொண்ட மாதங்களாக துரதிர்ஷ்டவசமானவை என்று பொதுவாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலும் ஒரு அரசியல்வாதி இருப்பார். அதுதான் பொதுவான உண்மை என்றால் அது சரியாக விசாரிக்கப்படும் என அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். கன்னட நடிகர் ஜஷ் நடிப்பில் வெளியான மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமான KGF மூலம் கருடன் என அனைவரால் அறியப்பட்ட பிரபல நடிகர் ராமச்சந்திர ராஜு இலங்கைக்கு வந்துள்ளார். இவர் கொழும்பில் இருந்து பெங்களூர் செல்லும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பயணம் செய்துள்ளார். இது குறித்த புகைப்படங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. அரசு சேவை சம்பள உயர்வுக்காய் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 90 பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தப்புத்தேகம பகுதியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அரச சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனடாவின் டொரண்டோவில் இலங்கை தமிழர் ஒருவரின் நகைக்கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கடையின் உரிமையாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினம் நடந்த இந்த கொள்ளை முயற்சி தாக்குதலில் கடையின் உரிமையாளர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் திருடப்பட்ட வாகனம் ஒன்றை ஐவர் நகைக்கடைக்குள் செலுத்தி கொள்ளையடிக்க முயன்றதாக ரொரண்டோ போலீசார் தெரிவித்தனர். இந்த நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அதேவேளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 வாகனங்களும் திருடப்பட்டவை என்றும் டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். அனுரவுடன் யாழ்ப்பாணம் வந்த 3 விமானங்கள். பரப்பப்பட்ட பொய்ச் செய்தியால் அனுரவுக்கு வந்த சிக்கல். வெளியான முழு விவரம். மஹிந்தவுக்கு வீடு கட்ட நாட்டு மக்களிடம் கோரப்படும் ₹1. மஹிந்தவின் ஆதரவாளர்கள் எடுத்த அதிரடி முடிவு. வைரலாகும் சம்பவம். வேறு வீடு தருகிறேன், உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுங்கள். வேறு வழியின்றி அனுர எடுத்த இறுதி முடிவு. சர்ச்சையை கிளப்பிய வாகன இறக்குமதிக்கான புதிய விதி. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஜாலில் பலரின் கவனத்தையும் ஈர்த்த மாட்டு வண்டி பவனி. சென்ட் ஜோன்ஸ் பழைய மாணவர்களின் செயல். யாழ் வீதிகளில் வலம் வந்த பண்பாடு. நாட்டிற்கு வரவுள்ள புதிய வாகனங்கள். பாவித்த வாகனங்களின் விலையில் மாற்றம். வாகன இறக்குமதியால் மாறும் விலைகள். அரசாங்கத்தை எடுத்தது கொடுத்துவிட்டு செல்வதற்காக அல்ல, நாம் சாதிப்போம்.
அடித்து கூறுகிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. இலங்கை வந்தார் பிரபல KGF நடிகர், விமான நிலையத்தில் பெரும் வரவேற்பு. அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி, அனுர தரப்பிலிருந்து கிடைத்த தகவல். கனடாவில் இலங்கை தமிழனின் நகைக்கடைக்குள் கொள்ளையர்கள் புகுந்து தாக்கும் காட்சிகள், வெளிவந்த பரபரப்பு காட்சி தொகுப்பு.